வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய செலெக்ஷன் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைக்கி அது ரொம்ப குறைவாக இருக்குது கடந்த 7-8 வருஷமாக. இதற்கு ஒரு முக்கிய காரணம், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, இதில் நிறைய கேண்டிடேட்ஸ் அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. இதற்கு ஒரு காரணம், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுடைய நேச்சரையே நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. இதை சில வருடங்களாக நான் பார்த்துட்டு வரேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இண்டிவிஜுவலாக நான் டிஸ்கஸ் பண்ணும்போதும் நான் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு வரேன். என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ஆன்சர் எழுதும்போது நிறைய பேர் ரெலவெண்ட்டான கண்டென்ட்டை கொடுக்குறதில்ல. ரெலவன்ஸ்னால் என்ன? சம்மந்தமான கேள்விக்கு சம்மந்தமான பாயிண்ட்டை தான் கொடுக்கணும். இதுதான் ரெலவன்ஸு. யூபிஎஸ்சியே இதை தான் கேட்குது. யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள், மெயின்ஸ் பார்ட்டில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ரெலவெண்ட் கண்டென்ட்டை கொடுங்கன்றாங்க. குட் ஆன்சரோ, பெஸ்ட் ஆன்சரோ, கிரேட் ஆன்சரோ கேட்கல, சம்மந்தமான பாயிண்ட்ஸ் எழுதுன்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதக்கூடாது, நான் கேட்ட கேள்விக்கான பதிலை கொடு, கான்செப்ஷனாக எழுது, இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் கேட்குறேன், ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கேட்கலன்னு சொல்கிறாங்க. மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நிறைய எழுதாத, கரண்ட் அஃபேர்ஸை மனப்பாடம் பண்ணுறதுலாம் எழுதாத, கான்செப்ஷனாக எழுதணும், அறிவுபூர்வமாக எழுதணும், அதோடு சேர்த்து மனப்பாடத்தையும் கொடு. இதுதான் யூபிஎஸ்சி கேட்குது. ஆனால் நிறைய பேர் இதை பண்ணுறதே இல்லை. காரணம் என்ன? யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனை அவங்க படிக்கிறதே கிடையாது. மெயின்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனை படிக்கிறது கிடையாது. இதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்நெட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே நிறைய பேர் சொல்கிறது கேட்குறாங்க. மெயினாக செலக்ட் ஆனவங்களுடைய அட்வைஸை டிப்ஸாகவும் ஷார்ட்கட்டாகவும் கேட்குறாங்க. செலக்ட் ஆனவங்க, அதுவும் நல்ல ரேங்க் எடுத்தவங்க, நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கலாம். நான் அதை பாராட்டுறேன். ஆனால் அவங்களால மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஃபுல்லாக சொல்ல முடியாது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணுவாங்க. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆன்சர்ஸ் எழுதும்போது சில விஷயங்களை அடிஷ்னலாக கொடுப்பேன், ஸ்பெஷலாக கொடுப்பேன், யூனிக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, இந்தந்த டாபிக்ஸ்க்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருவேன் சில சோர்ஸஸ்லேருந்து, அதெல்லாம் நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சு இதெல்லாம் நான் எழுதுவேன். அப்போ என்னுடைய ஆன்சர் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும், நீங்களும் இந்த மாதிரி எழுதுங்க, ஸ்கோர் அதிகமாக வரும் அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இவங்கள மாதிரி நானும் யுனிக்காக எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெலவெண்ட்டான கண்டென்ட்டை கொடுக்காம யூனிக்கான கண்டென்ட்டை கொடுக்குறேன்ற பேரில் மற்றவங்க எழுதுகிற பாயிண்ட்லாம் எழுத மாட்டேன், நான் வித்தியாசமான பாயிண்ட்டு தான் எழுதுவேன், யுனிக்கான பாயிண்ட்ஸை தான் கொடுப்பேன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாத பாயிண்ட்ஸை மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் எழுதுகிறாங்க. அதாவது ரெலவன்ஸ் இல்லாத விஷயங்களை எழுதுகிறாங்க. இதனால் அவங்களால அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியறதில்ல. இப்போ யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை ஒரு 13,000 பேர் எழுதுகிறாங்க வருஷம் வருஷம். அதில் 3,000 பேர் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ். இந்த 3,000 பேரும் எல்லா கொஷின்ஸ்க்கும் ரெலவெண்ட்டான பாயிண்ட்ஸை கொடுப்பாங்க. அவங்க ஆன்சர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும். இதை நீங்களும் எழுதணும். இதுதான் ரெலவன்ஸு. இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதை தாண்டி மற்றவங்களை விட நீங்கள் பெட்டராக எழுதணும். இதில் தான் யூனிக்னஸ் இருக்குது. ஜென்ரலாக காமனாக கொடுக்குறத கொடுத்துடணும், அதை தாண்டி அடிஷ்னலாக கொடுக்கணும், பெட்டராக கொடுக்கணும், இன்டெப்த்தாக கொடுக்கணும். ஓகேவா? சொல்கிறது புரியுதா? உதாரணத்துக்கு, இட்லி செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொன்னால் இட்லியை தான் நீங்கள் சுட்டுட்டு வரணும், தோசையை சுடக்கூடாது, சப்பாத்தியை சுடக்கூடாது, பிரியாணியை செய்யக்கூடாது. இட்லியை தான் செய்யணும். ஆனால் பெட்டராக பண்ணணும், சாஃப்டாக பண்ணணும், நல்ல டெக்ஸ்சரில் பண்ணணும், டேஸ்ட்டாக பண்ணணும். இந்த மாதிரி தான் ஆன்சர் ரைட்டிங் எழுதணும். அப்போது அந்த யுனிக்ன்றது சம்மந்தம் இல்லாத எழுதுறது கிடையாது, சம்மந்தமானது தான் எழுதணும். அதை தாண்டி அதை பெட்டராக எழுதணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் கேள்வின்னு வச்சுப்போமே. டிஸ்கஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எஃப்டிஐ. வாட் ஆர் த சேலஞ்சஸ் ரிகார்டிங் எஃப்டிஐ? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய முதலீடு. இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, இதில் இருக்கிற சவால்கள் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் பாயிண்ட்ஸை எல்லாருமே எழுதுவாங்க, 3,000 பேருமே எழுதுவாங்க. எஃப்டிஐயில் இருக்கிற அட்வான்டேஜஸ், பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஐ மூலமாக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், டெக்னாலஜி கிடைக்கும், ஸ்கில்லிங் கிடைக்கும், ஹியூமன் கேபிட்டல் வளரும், எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும், ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவ்ஸில் எழுதணும். இதை எல்லாரும் எழுதுவாங்க, நீங்களும் எழுதணும். இப்போ நான் 8 பாயிண்ட் சொன்னேன்ல, 8 பாயிண்ட் எல்லாரும் எழுத மாட்டாங்க, மிஞ்சி போனால் 5 தான் எழுதுவாங்க. நீங்கள் 6 பாயிண்ட்டோ 7 பாயிண்ட்டோ 8 பாயிண்ட்டோ எழுதுனீங்கன்னா இதில் தான் நீங்கள் டிஃப்ரென்ஸ் காட்ட முடியும். இதில் தான் எட்ஜ் இருக்குது. அடுத்தது சேலஞ்சஸ், சவால்கள் என்ன? எஃப்டிஐயை ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு இந்தியாவுக்குள்ளே ஹியூமன் கேபிட்டல் பொட்டன்ஷியல் இல்லை, ஸ்கில்ஸ் வந்து குறைவாக இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்குது, அகாடமியா, ரிசர்ச், இண்டஸ்ட்ரி லிங்கேஜ் வீக்காக இருக்குது. அது இல்லாமல் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்னுடைய நெட்வொர்க்கை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், நியூ டெக்னாலஜியை உருவாக்கணும். ஸோ இதெல்லாம் சேலஞ்சஸாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸ் எழுதுவாங்க, நீங்களும் எழுதணும். ஆனால் பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுக்கணும்.
அப்போது ஒரு ஆன்சரில் நீங்கள் எட்ஜ் எதில் காட்ட முடியும்னா மற்றவங்க எழுதுகிற பாயிண்ட்ஸையே தான் எழுதணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ தரணும். அது இல்லாமல் கான்செப்ஷுவலாக இன்னும் கிளாரிட்டியோடு எழுதணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக எழுதணும், பெட்டர் எக்ஸாம்பிள்ஸை கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை கான்செப்ட்ஸோடு ரிலேட் பண்ணணும். இதில் தான் நீங்கள் எட்ஜு காட்ட முடியும். நான் இட்லி எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இந்த எட்ஜு தான் அது. இதன் மூலமாக தான் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த எட்ஜை வச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ரேங்க் எடுக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் மற்ற கேண்டிடேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எப்படி எட்ஜு காட்டலாம்னா, ஒரு கேள்வியிலையும் 1/2 மார்க் 1 மார்க் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஒரு கேள்வியிலையும் 1/2 மார்க் 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தாலே அந்த பேப்பரில் 15லேருந்து 20 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஒட்டுமொத்தமாக ஜிஎஸ் பேப்பர் ப்ளஸ் எஸ்ஏ சேர்த்திங்கன்னா 100லேருந்து 120 மார்க் எக்ஸ்ட்ரா நீங்கள் எட்ஜு காட்டலாம். ஆப்ஷனலையும் சேர்த்திங்கன்னா 140 150 மார்க் வந்துடும். இதுதான் டிஃப்ரென்ஸு. இதுதான் ஃபஸ்ட்டு ரேங்க்கும் லாஸ்ட் ரேங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதுதான் 55வது ரேங்க்கும் ரேங்க்கே எடுக்காமல் போகிறக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ், நல்லா புரிஞ்சுங்க. இது பேர் தான் யூனிக்னஸ். சம்மந்தம் இல்லாத பாயிண்ட் எழுதுவேன்னு சொல்கிறது யூனிக்னஸ் இல்லை. சம்மந்தமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு அதை விட அதிகமாக எழுதணும், பெட்டராக எழுதணும், கிளாரிட்டியோடு எழுதணும், பெட்டர் எக்ஸாம்பிள்ஸை கொடுக்கணும், பெட்டராக அனலைஸ் பண்ணணும். இதுதான் ஆன்சர் ரைட்டிங். இதை புரிஞ்சுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை எழுதணும். ஓகேவா? மற்றவங்க எழுதாத பாயிண்ட்ஸை, சம்மந்தமில்லாத பாயிண்ட்ஸை நான் எழுதுவேன்னு சொன்னீங்கன்னா மார்க் அந்த அளவுக்கு வராது. இந்த தப்பை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்க. இதற்கான கிளாரிஃபிகேஷனை நான் இப்போ கொடுத்துட்டேன். தயவுசெய்து இந்த முறை மெயின்ஸ் 2025 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்கோர்ஸை எக்ஸாமினேஷனில் அப்டெயின் பண்ணுங்கள். நன்றி.